அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் குடிக்கொண்டிருக்கும் கற்பக விநாயகரை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது 1300 ஆண்டுகள் பழமையான குடவரை கோவில். மலையை குடஞ்சி அந்த கல்லிலேயே 6 அடி உயரமுள்ள கம்பீரமான கற்பக விநாயகர் உருவத்தை செதுக்கி வழிபட்டுட்டு வரோம். 3ஆம் நூற்றாண்டிலேயே பக்தர்கள் இந்த வலம்புரி விநாயகரை வணங்க தொடங்கிட்ட. அதுக்கு சாட்சியாக 15 கல்வெட்டுகள் இருக்குது. பூணூல் அணியாமல் தன்னோட வலது கையில் சிவலிங்கத்தையும் இடது கையை இடுப்பில் வச்சுட்டு துதுக்கையோடு சேர்த்து 3 கைகளோட கம்பீரமாக பத்மாசனத்தில் வடக்கு தசை பார்த்து உட்காந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவர் சுகத்திலேயே செதுக்கியதுனால மறுபக்கம் கிடையாது. அதனால் இவர் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டோமானா நம்மளுடைய பக்தி அவரோட கண் பார்வையில் பட்டு அவரோட அருள் நம்மக்கிட்டேயே வந்து சேருங்கிறது ஒரு நம்பிக்கை. இவர் வலம்புரியாக இருக்கிறதுனால ஓம் என்னும் பிரணவம் இடது காதிலிருந்து தொடங்கி வலது காது வரை வந்து துதுக்கை நுனியோடு பூர்த்தி ஆவதா ஐதீகம். இதுவே இடம்புரை விநாயகராக இருந்தால் ஓம் என்னும் பிரணவம் உருவாகாது. இவரது வலப்புறம் தந்தம் இருக்கும், இடப்புறம் தந்தம் இருக்காது. வலது பக்கம் ஆண் யானையையும் இடது பக்கத்தில் பெண் யானையையும் சுட்டி காட்டி ஆண் பெண் இருப்பாளருக்கும் அப்பாற்பட்டவன் நான் என்று புரிய வைக்கிறார். இந்த விநாயகருக்கு ஜடாமுடி உண்டு. இவருக்கு ஜடாமுடி இருக்கிறதுனால இன்னொரு சிவபெருமான்னு சொல்கிறார். இவர் மூலவராக இங்கே எப்படி வந்தார்னு பார்க்கலாம். பல்லவ நாட்டை மகேந்திரவர்மனுக்கு பரஞ்சோதின்னு ஒரு தளபதி இருந்தார். அவரோட புள்ள நரசிம்மவர்மனுக்கு நெருங்கிய நண்பர். ஒரு சமயம் பல்லவனுக்கும் சாளுக்கிய மன்னனுக்கும் சண்டை வந்தபோது பல்லவன் மன்னன் சாளுக்கிய மன்னனை தோக்கடிச்சிட்டு வாதாபியை கைப்பற்றி அந்த நகரத்தையே கொளுத்திடுறான். அந்த சமயம் அங்கே இருக்கிற பணம், நகை, விலைமதிப்பு இல்லாத சாமான்கள் எல்லாத்தையும் படை வீரர்களே எடுத்துக்கும்படி சொல்லிடுறான். எல்லா வீரர்களும் தங்கம் வைரம்னு அள்ளின்னு இருந்தப்போ தளபதி பரஞ்சோதி மட்டும் வாதாபி நகர் தலைமை கோட்டையில் இருக்கும் பிள்ளையார் சிலையை தனக்கு தருமாறு கேட்குறான். அரசரும் சரின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளையார் சிலையை தன்னோட சொந்த ஊரான திருசெங்காட்டன்குடி சிவன் கோவிலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்த பரஞ்சோதிக்கு ஒரு பயம் வந்தது. நாம் ஒரு நாட்டு ஜெயிச்சு இந்த பிள்ளையாரை கொண்டு வந்துட்டோம், அதே மாதிரி இன்னொருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு நரசிம்மவர்மனிடம் கேட்குறான். உடனே இந்த பிள்ளையாருக்கு பாதுகாப்பான இடம் ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு தன்னோட அப்பா மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட குடவரைக்கு போன நரசிம்மவனுக்கு ஒரு யோசனை தோணித்து. இந்த இடம்தான் பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்ய சரியான இடம்னு தீர்மானம் பண்ணி அதன்படி சிவன் கோவிலில் இருக்கிற பிள்ளையாரை கொண்டு வந்து இந்த குடவரைக்குள்ள பிரதிஷ்டை செஞ்சுடுறான். அப்புறமா இந்த குடவரை கோவில் பிரம்மாண்டமாக கோவிலை கட்டினான். இவர் பழங்காலத்தில் செதுக்கப்பட்டதுனால 2 கையிலுடனும் வலம்புரி விநாயகராக காட்சி தரார். இவருக்கு காலை நேரம், மதிய நேரம், சாயந்தர நேரம்னு 3 வேளை பால், தயிர், சந்தனம், வாசனை திரவியங்கள்னு பலவிதமான அபிஷேகங்கள் செஞ்சாலும் இவருக்கு விபூதி அபிஷேகம் ரொம்ப பிடிக்குமா. பக்தர்கள் எல்லாரும் கணபதி ஹோமம் பண்ணி நல்ல பலன்களை அடையிறார். இங்கே கற்பக மரம் ரொம்ப பிரசித்தம். இந்த மரத்தடியில் உட்காந்து நல்ல விதமாக என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே நடக்கிறது. இந்த மரத்துக்கே ஒரு வறுமை வந்தால் இங்கே அமர்ந்திருக்கும் விநாயகர் காலடியில் வணங்கி அவரிடம் இருந்து அருளை பெற்றுக்கொள்ளுமா. இப்படி கற்பக மரத்துக்கே வறுமை போக்குற பிள்ளையார் நம்முடைய வறுமையையும் போக்குவார். விநாயகர் சதுர்த்திக்கு 9 நாள் முன்னாலேயே கொடியேற்றி 9ஆம் நாள் சதுர்த்தி அன்னைக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும். அன்றைக்கி ராத்திரி மூஞ்சூர் வாகனத்தில் கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வருவார். இவருக்கு குழக்கட்டை செஞ்சு நிவேதனம் செஞ்சு தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டால் நல்ல பலனை கொடுக்கும். இங்கே பக்தர்கள் குளத்து மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறா. உங்களோட மூக்கிலேருந்து வரும் சுவாசத்தை கவனித்தா அவரோட துதிக்கை எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்து மூக்கிலேருந்தே சுவாசம் வருமா. இதிலேருந்து வெளியில் இருக்கிற நான் உள்ளேயும் இருக்கேன்னு விநாயகர் சொல்கிறாராம். பொதுவாக வலம்புரி விநாயகராக இருந்தால் நம்மளுடைய வலது நாசியிலும், இடம்புரி விநாயகராக இருந்தால் இடது நாசியிலும் சுவாசம் வரதை நம்மளால் உணர முடியும். இந்த 2 சுவாசங்களுக்கும் தனித்தனி பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் உண்டாம். வலது மூக்கு வழியாக உள்ளே போகிற காற்றுக்கு சூரிய கலையினும், இடது மூக்கு வழியாக போகிற காற்றுக்கு சந்திர கலையினும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா. அந்த காலத்தில் நாட்டுக்கொட்டை செட்டியாரால் வணங்கப்பட்ட இந்த கோவில் அவளோட 9 குலதெய்வங்களின் முதன்மையானவராக இருக்கும் இந்த கற்பக விநாயகர் கோவில் உள்ள மூலவராக அமர்ந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். நவகிரகங்கள் விநாயகரின் அங்கங்களேயே இருப்பதாக சொல்லப்படுறது. இந்த இடத்துல 2 சிவன் 2 அம்பாள், இடது பக்கம் லிங்க வடிவத்தில் திருவீசர் சிவகாமி அம்மன், மறுபக்கம் மருதீசர் வாடாமலை மங்கை அம்மன் அருள் பாலிக்கிறார்கள். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. சிறப்பான யானை முகத்தை கொண்ட விநாயகப் பெருமானே,
பால், சுத்தமான தேன், வெல்லமும் பருப்பும் கலந்த பாயசம்னு 4 வகையான பதார்த்தங்கள் நான் உனக்கு தருவேன். நீ எனக்கு இயல், இசை, நாடகங்கிற 3 கலைகளை தந்து அருள் புரியணும்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பை.